வணக்கம் நண்பர்களே, இது காலாமாடு ஃபிட்னஸ் சேனல். ஃபர்ஸ்டா ஃபிட்னஸ் பத்தின தேவையான நாலேஜ தியரி மூலமா கத்துக்கலாம். அப்புறம் ஒர்க் அவுட் பக்கம் போகலாம். அப்படி பண்ணினா நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம கிளியரா கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் நண்பர்களே, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் தனியா தான் இந்த சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கண்டிப்பா ஃபிட்னஸ பத்தி தெரியணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லித் தருவேன். சரி நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல வெயிட் லாஸ்னா என்னன்னு ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல ஃபேட் லாஸ்னா என்னன்னு கிளியரா பார்க்கலாம். வெயிட் லாஸ்னா என்ன? வெயிட் லாஸ்னா நம்ம பாடியோட வெயிட் கம்மி ஆகிறது. வெயிட் ஸ்கேல்ல நின்னா, எக்ஸாம்பிள், இப்போ உங்க வெயிட் 70 கிலோ இருந்து 68 கிலோக்கு கம்மி ஆகிட்டுனா அதுதான் வெயிட் லாஸ். இப்போ ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். வெயிட் கம்மி ஆகிறதுனா ஃபேட் கம்மி ஆகிறதுன்னு அர்த்தம் இல்ல. வெயிட் லாஸ் எப்படி நடக்குது? வெயிட் லாஸ் நடக்கும்போது நம்ம பாடியில இருந்து பல விஷயங்கள் போகும். அதை லிஸ்ட் பண்றேன். வாட்டர், சாப்பாட்டுல இருக்கிற வெயிட், மசில், ஃபேட். இதுல இருந்து தான் வெயிட் கம்மியாகும். ஆனா இந்த 4ல எது போகுதுன்னு நம்ம கண்ட்ரோல் இல்ல. ரொம்ப பேர் பண்ற காமன் மிஸ்டேக். ரொம்ப பேர் சாப்பாடு ரொம்ப கம்மி பண்ணுவாங்க, இல்ல ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்டா போகிறது வாட்டரும் மசிலும் தான். நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாம சாப்பாடு ஸ்கிப் பண்ணாலும் வெயிட் ஸ்கேல்ல வெயிட் கம்மி காட்டும். ஆனா பாடி வீக்கா மாறிடும். சால்ட் கம்மி பண்ணிலாம், ஸ்வெட்டிங் அதிகமா இருந்தா பாடியில இருந்து வாட்டர் போகும். நெக்ஸ்ட் டே நீங்க வெயிட் செக் பண்ணும்போது வெயிட் கம்மியா காட்டும். ஆனா இது டெம்பரரி வெயிட் லாஸ். 2-3 நாள்ல திரும்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். வெயிட் லாஸ்லயே மசில் லாஸ் ரொம்ப டேஞ்சர். வெயிட் லாஸ் தப்பா நடந்தா மசில் போகும். மசில் போகும்னா ஸ்ட்ரென்த் கம்மியாகும், மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும், ஃபியூச்சர்ல வெயிட் ஈஸியா போடும். இத ரொம்ப பேர் தெரியாம வெயிட் லாஸ்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. வெயிட் லாஸ் ஃபாஸ்டா நடக்கும். 1 வீக்ல 3-4 கிலோ கம்மி ஆகுதுன்னா அது மோஸ்ட்லி வாட்டர் லாஸ், மசில் லாஸ், ஃபேட் லாஸ் இல்ல. வெயிட் லாஸ் ஈக்குவல் டு ஸ்கேல் நம்பர். வெயிட் லாஸ்ல ஃபோக்கஸ் பண்றது வெயிங் மிஷின் நம்பர். ஆனா ஸ்கேல் இத சொல்லாது. ஃபேட் எவ்வளோ போகுது, மசில் எவ்வளோ போகுதுன்னு. அதனாலதான் ஸ்கேல் மட்டும் நம்பி ஃபிட்னஸ் டிசைட் பண்ணக்கூடாது. வெயிட் மிஷின் யூஸ் பண்றது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அதை எப்ப யூஸ் பண்ணா யூஸ்ஃபுல்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், வெயிட் லாஸ் மட்டும் போதுமா? இல்ல நண்பர்களே. வெயிட் லாஸ் மட்டும் நடந்தா பாடி ஷேப் இம்ப்ரூவ் ஆகாம இருக்கும், ஸ்ட்ரென்த் வராது, லாங் டேர்ம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகாது. நான் ப்ரிஃபர் பண்றது ஃபேட் லாஸ் பண்றது தான் பெஸ்ட். இல்ல எனக்கு வெயிட் கம்மி பண்ணணும்னு ஆசைப்பட்டா நீங்க சாப்பாடை ஸ்கிப் பண்ண வேண்டாம். நீங்க எப்பயும் போல சாப்பிடலாம். ஆனா அதுலயும் ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. சுகரி ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வாங்க. ஃபுட் கண்ட்ரோல் பிளஸ் எனி எக்ஸசைஸ் இருந்தா இன்னும் பெஸ்ட். ஃபேட் லாஸ் வீடியோல இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். வெயிட் லாஸ் ஃபைனல் சம்மரி. வெயிட் லாஸ்னா பாடி வெயிட் கம்மி ஆகுறது. அதுல வாட்டர், மசில், ஃபேட் எல்லாமே போகலாம். அதனால வெயிட் லாஸ் மட்டும் ஃபிட்னஸ்க்கு போதுமானது இல்ல. நெக்ஸ்ட் வீடியோ ஃபேட் லாஸ். கரெக்டா ஃபேட் லாஸ் எப்படி நடக்கும்னு நெக்ஸ்ட் வீடியோல ரொம்ப கிளியரா பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.